இதுவரையும் ஒருவர் கூட வரவில்லை. என்ன ஆச்சரியம்! என் சந்தேகம் தீர பாடல் எழுதும் புலமை யாருக்கும் இல்லையா? புலமை கற்றுக்கொள்வதற்கு பாண்டிய நாடு வந்துவிடவில்லை மன்னா. பின் பாடல் எழுதாததன் காரணம் பரிசுக்கு பாடல் என்றுதானே அறிவிப்பு. பரிசு வேண்டாதோர் பாடல் எழுதவில்லை வாய்ப்பில்லை அல்லவா? தர்மி வருகிறார். மன்னன் எங்க? மன்னா மன்னா உங்கள் சந்தேகம் தீர்க்க எங்கோ பாடல் பரிசு இருக்காது. யாருக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுத்து. எங்கே பாடலை படியும்? அரசே, நீங்களே படித்துக் கொள்ளும். பரிசை மட்டும்தான். ஆஹா, என் சந்தேகம் தீர்ந்து விட்டது. தோசையின் ருசிக்கு பெண்களின் கைமணமே. பொன்மிடிப்பை கொண்டு வாருங்கள். மன்னா, அவசரம் வேண்டாம். புலவரே, இது நீர் எழுதிய பாடல் தானா? நானேதான் எழுதினேன். எழுதியவன் நீங்கோ இருக்க அம்பு இங்கு வந்து விழுந்திருக்கிறது. புலவரே, இப்படி வருகிறீரோ? என்னையா வேண்டும்? என்னையா வேண்டும்? போச்சியா? என்னையா வேண்டும்? மன்னா, பாடலில் பிழை இருக்கிறது. புலவரே, சென்று எழுதியவரை வரச் சொல்லும். பிழையை சொல்கிறேன். உமக்கு ஏதாவது பங்கு வேணும்னா கேள்வி தரையா? ஏது இப்படி தடுக்கிறீங்களா? புலவரே, நல்ல பாடலுக்கு பரிசு கொடுத்தால் சந்தோஷப்படுபவனும் நான் தான். பிழை உள்ள பாடலுக்கு பரிசு கொடுத்தால் வருத்தப்படுவதும் நான் தான். இங்க எல்லாமே நீ தானா? உங்க போல 2 பேர் வேண்டாம், நீ ஒருவரே போதும். நல்லா எல்லோரும் போகிறார்கள். மதுரை கோவில் தர்மி புலம்பிக் கொண்டு வருகிறார். சிவன் புலவர் வேடத்தில் அவரிடம் உரையாடுகிறார். உனக்கு நல்ல வேணும், உனக்கு நல்ல வேணும். அவன் பார்வையே சரியில்லை. தப்பா பாடலை தந்து மாட்டி விட்டுட்டான். அவர் எங்க போன? வரமாட்டான், வரவே மாட்டான். எங்கடா அவன்? எங்க எங்க அவன்? புலவரே, சென்றீரா வென்றீரா பொன்முடிப்பு பெற்றீரா? எனக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. புலம்பாமல் நடந்ததை கூறும். உங்க பாட்டுல குற்றம் இருக்கா? நீ நேரில் வந்தா குற்றம் சொல்லப்படுமா? என் பாடலில் குற்றமா? சொன்னவன் எவன்? இங்கிருந்து சத்தம் போட்டா உங்க மாதிரி அங்கேயும் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேளு. வாரும், என்னோடு போவோம். பாண்டிய மன்னனின் சபை. மன்னன், நக்கீரர், மற்றவர்கள் இருக்கிறார்கள். தர்மியுடன் சிவன் வருகிறார். என் பாடலில் குற்றம் கண்டவன் எவன்? அவன் எவன் என்பது அவைக்கு அழகல்ல. அமைதி கொண்டால் அதற்கு விடை கிடைக்கும். நான் தான் பாடலில் குற்றம் சொன்னவன். யார் அது? ஓஹோ, பனிமலை போல் நரை கொண்ட நக்கீரனா என் பாடலில் குற்றம் கண்டது? என்ன குற்றம் கண்டீரையா? சொல் குற்றமா, பொருள் குற்றமா? சொல் குற்றம் என்றால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். பொருள் குற்றம் இருக்கிறது. மன்னித்து ஏற்கும் அளவுக்கு தரமில்லாத பாடல் எழுதும் குலத்தில் வந்தவனும் இல்லை நான். குற்றம் காணும் அளவுக்கு தரம் உயர்ந்தவர் எவரும் இங்கு இல்லை தானும். குற்றம் கண்டும் கூறாதிருக்கும் குலத்தில் வந்தவனும் நான் இல்லை. பகைமை விடுத்து நேசம் கொண்டு வாதம் செய்யலாமே. பாடலை எழுதியவர் நீர் இருக்க மற்றவர் ஓலை தாங்கி வந்த காரணம்? அது நடந்து முடிந்த கதை. குற்றத்தை மட்டும் கூறும். எங்கே உங்கள் பாடலை ஒரு முறை படியுங்கள். ஓர் இரண்டென உளுந்து அரிசி எடுத்து ஒன்றென கலந்த கலவையை கழுவி ஊற வைத்து வாழைத்தண்டான கரங்களில் இடது புடி நிற்கும் குழவியும் தலை பற்றி உருட்ட வழிந்து வரும் மாவை வழக்கை அணைத்து அணைத்து அசைக்க ஆற்றி எடுத்த மாவில் உப்பிட்டு பொங்கி புளியேற ஓர் இரவு வைத்து காத்து செப்பு தகரடித்து செப்பனிட்ட தலை போல் சிவந்த கல்லின் சீற்றம் குறைய தண்ணீர் தெளித்து கல்லில் மங்கைதன் முகம் கண்டுவிட்ட மாவை வட்டமிட்டு பொன்னிறம் போல் செய்த தோசையை பனியை பழிக்கும் வெண் சட்டினியில் துவைத்து நாவிலிட்டால் சுரக்கும் ருஜியும் என்னவள் இனியவளின் கைமணம். இதனால் நீங்கள் எங்கள் மன்னருக்கு சொல்லும் செய்தி புரியவில்லையோ? மங்கையரின் கைமணமே தோசைக்கு ருச்சியை ஊட்டுகிறது என்பது என் செய்தி. இதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சேர்க்கும் பொருள்கள் கொண்ட ருச்சியை தான் தோசை பெறுகிறதே தவிர பெண்கள் கைப்படுவதால் தோசை ருசி பெறுவதில்லை. நக்கீரரே, அறிந்துதான் பேசுகிறீரா? அறிந்துதான் பேசுகிறேன். உண்மையாக உண்மையாக முடிவாக முடிவாக
என்ற நெஞ்செழுத்தமா, தமிழ் சங்கத்தின் தலைவன் என்ற மமதையா, தமிழில் நீ கொண்ட புலமைக்கு நிகரில்லை என்ற கர்வமா, வந்திருப்பது யார் என்று நன்கு பார், என்னை பார்.